எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குமா இல்லை எல்லா ஹோம் பேக்கர்ஸும் இது ஃபேஸ் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு மோஸ்ட்டாக லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் வந்துட்டு நிறைய வரும். மேக்ஸிமம் நான் அது எல்லாமே எடுத்துருவேன். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்மளை நம்பி வருவாங்க. அந்த டைமில் முடியாது அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் நான் முடியாது அப்படின்ட்டுருவேன். என்னால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த ஆர்டர் எடுத்து நான் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் இந்த கேக் வந்துட்டு ஒரு 1 kg வெயிட் வர மாதிரி ஒயிட் ஃபாரஸ்ட் ஃப்ளேவரில் பர்த்டேக்கு ஈவினிங் 6 o'clock கொடுக்கணும். அன்றைக்கி வேறையும் கேக் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு க்ரம் கோட் பண்ணி முடிச்சு வச்சுட்டு அதை டெலிவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பாக்கி உள்ளது பண்ணால் போதும். ஒரு 12:30 அப்புறம் இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் வேணும். பட் அது 4 o'clock கண்டிப்பாக வேணும். என்கேஜ்மெண்ட் தீம்ல வேணும்னு கேட்டிருந்தாங்க. இருந்தது எங்களோட ஒரு ரெகுலர் கஸ்டமர் தான். கூடவே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வேற. இதில் ஃப்ரெண்டுனா இவங்களெல்லாம் கேட்க வேணும். இதை எடுத்து அங்கே கொடுத்துரு, இன்னொன்று பேக் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஈஸியாகவே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இதில் வேற கேக் ஆர்டர்ஸும் இருக்கு. எல்லாம் கூட எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணை முடிச்சுட்டு நின்று. இதில் அன்னைக்கு பவர் கட் வேற. இந்த ஆர்டர் வந்தோடனே ஈவினிங் 6 o'clock கொடுக்க வேண்டிய கேக்கை பேட்டர் ரெடி பண்ணி கேஸ் ஸ்டவ்ல பேக் பண்ணதுக்கு வச்சுட்டேன். பட் கேஸ் ஸ்டவ்ல வைக்கிறதுக்கும் ஓடிஜிக்கு உள்ள டிஃபரன்ஸ் எனக்கு எப்படி வரும்னா, அந்த டாப் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கி மாதிரி இருக்கும். மற்றபடி கேக் வந்துட்டு கேக்கோட ஸ்பாஞ்ச் வந்துட்டு நல்லா சாஃப்டாகவே வரும். இந்த கேக் வந்துட்டு பேக் ஆகிற டைமில் நான் என்கேஜ்மெண்ட் கேக்கை வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணி எடுத்தேன். இந்த லாஸ்ட் மினிட் நான் நல்லா வேறு ஏதாச்சும் மாடல் பார்த்து அது மாதிரி பண்ணுறதுக்குள்ள டைம் இல்லை. ஸோ எனக்கு என்ன தோணுச்சோ அதே மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைனில் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அவங்களுக்கும் கொஞ்சம் சிம்பிளாக போதும்னு கேட்டிருந்தாங்க. அன்றைக்கி டோட்டலாக ஒரு 5 கேக்ஸ் டெலிவர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. 3 o'clock இருந்து ஒவ்வொன்றா டெலிவர் பண்ணோம். கரெக்டாக டைமுக்கு எல்லாத்தையுமே டெலிவர் பண்ணிட்டோம். ஆனால் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு 4 o'clock கேட்டிருந்தாங்கல்ல, அவங்க கரெக்டாக 6 o'clock தான் வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க. இந்த பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பல நாட்கள் இந்த மாதிரி டென்ஷன்லேயே தான் போயிட்டு இருக்கு.